ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே ஃபேமஸான ட்ரெண்டிங்கான ஒரு சாண்ட்விட்ச் தான் பார்க்க போகிறோம். சாண்ட்விட்ச் பார்த்திங்களாக்கு 2 எக்கு, கொஞ்சம் ஒரு 5-6 பீஸு சிக்கன், அப்புறம் 4 வரமிளகா, 6 பல் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இட்லி சட்டியில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஊருக்குள்ளே வந்து வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஆமாம் மல்லாக்க பறக்குதுன்னு சொல்கிற மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்த எல்லாருமே செய்யும்போது நம்மளும் செஞ்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகும். அதனால் நம்மளும் எல்லோரும் செஞ்ச சாண்ட்விட்சை நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதை வேக வச்சு எடுத்துட்டு 2 எக்கு, 4 வரமிளகா, அப்புறம் வந்து 6 பல் பூண்டு, அதில் வந்து கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். எங்கிட்ட வந்து சீஸ் இல்லாதனால ஒரு 3 ஸ்பூன் தயிர், ஒரு அரை லெமனில் ஒரு புழிஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் வந்து நல்லா அதை மையாக கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டுமாக்க நல்ல மயோனைஸ் வந்து நல்லா கிடச்சிரும். இந்த சாண்ட்விட்ச் பார்த்திங்களாக்கு டாக்டரே நல்லா ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனால் நம்மளும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் வந்து சிக்கன் வேக வச்சது நல்லா எலும்பெல்லாம் எடுத்துட்டு பிச்சு பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த மயோனைஸை நல்லா பிளெண்ட் பண்ணினதை வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு கேரட் துருவி அதில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதில் போட்டுக்கலாம். எங்கிட்ட கேரட் இருந்தங்காட்டி நான் கேரட் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட எத்தனை வெஜிடபிள்ஸ் வேணுமோ அத்தனையும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த குடமிளகா இருந்தால் குடமிளகா போட்டுக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க சிக்கன் மட்டும் போட்டு சாண்ட்விட்ச் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மயோனைஸ் கலக்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இங்கிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துமாக்கு சூப்பரான சாண்ட்விட்ச் ட்ரெண்டிங்கான. நம்ம லில்லி பார்த்திங்களாக்கு நான் சாண்ட்விட்ச் செய்கிறக்குள்ள அதுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆனதுனால ஃபேன் போட்டு தம்பி வந்து அதை படுக்க வச்சிட்டா. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லில்லிக்கு எப்பயுமே ஒரே குஷி.